பேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க செந்தினை சாகுபடி. செந்தினை சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க, அது இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனோட பதிவு தாங்க நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்குதுன்னு. திணை சாகுபடி நம்மளுடைய புழக்கத்தில் உள்ள சிறுதானிய வகைகளில் திணை மிகவும் முக்கியமானதுங்க. சிறுதானியங்களான கம்பு, சோளம், கேழ்வரகு, சாமை, குதிரைவாலி, வரகு, பனிவரகு, கொள்ளு இதுபோல் பல சிறுதானியங்கள் இருக்குதுங்க. இதில் நம்மளுடைய திணை இந்த சிறுதானியத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பயிருங்க. கடந்த 2023 ஆண்டுங்க இந்திய அரசு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவித்துள்ளதுங்க. அந்த அளவுக்கு சிறுதானியத்துக்கு கவர்மெண்ட்டு முக்கியத்துவம் தந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த சிறுதானியத்தில் முக்கியமான கருதப்படும் இந்த திணைங்க மலைவாழ் மக்களுங்க. மலையை ஒற்றி உள்ள பகுதி, மேலும் சமதள பகுதியில் வறண்ட இடத்துலைங்க அதிகமாக இந்த திணையை சாகுபடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நமது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஹரியானாவில் அதிக அளவு சிறுதானியத்தை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நமது அரசு புள்ளி விவரப்படிங்க சிறுதானியம் ஆண்டு 8,81,000 மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது கடினமான வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய பயிருங்க. இந்த திணை பயிருங்க கிமு 4150 ஆண்டுகளிலிருந்து பயிரிடப்படுவதாக தொல்பொருள் ஆராய்ச்சி தடயங்கள் தெரிவிச்சிருக்குதுங்க. நமது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் பயிரிடப்படுவதாக அதிக அளவு பயிரிடப்படுவதாக புள்ளி விவரங்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளதுங்க. இந்த பயிர் விதைக்கிறதுக்கு, அதாவது நம்ம திணையை சாகுபடி பண்ணுறதுக்கு சரியான காலநிலைன்னு பார்த்திங்கன்னா வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி பட்டத்தில் விதைக்கலாங்க. நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட பகுதி, திருச்செங்கோடு வட்டத்தில் எல்லாங்க அதிகமாக நிலக்கடலை இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிலக்கடலை போடுற பகுதியில் எல்லாமே நிலக்கடலைக்குள்ளார இதை ஊடுபயிராக விதைச்சி அறுவடை பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த திணையை விதைக்கிறதுங்க 350 மில்லிமீட்டர் மழை அளவுக்கு இருந்தாவே போதும். எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த திணை நல்லாவே வளருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி இதுக்கு தண்ணி விடுறதுனா ஒரு 3 தண்ணியிலேருந்து 4 தண்ணி வரையும் விட்டாவே போதுங்க. இந்த திணை நல்லாவே வந்துருன்னு விவசாயிகள்லாம் பல அனுபவத்தை பகிர்ந்துருக்குறாங்க. இதை நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடிங்க மண்ணை நல்லா உழவோட்டி தொழு உரம் இட்டு வச்சாவே போதுங்க. மற்றபடிக்கு எந்த உரமோ எதுவும் போட தேவையில்லை. குறைந்த சத்துள்ள நிலமாக இருந்தாலும் இதில் நல்லாவே வந்துடுங்க. அப்படி நல்லா வழினா வரும்போது ஒரு 40 நாள் 20 நாளைக்கு மேலேங்க பஞ்சகவியம், மீன் அமிலம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதுன்னு சொல்லி விவசாயிகள் சொல்கிறாங்க. இதை விதைக்கிறதுங்க மண் வளம் அவ்வளோவா தேவையில்லை. மண் வளம் இல்லாத மண்ணாக இருந்தாலும் அதில் விதைச்சி நம்ம திணையை நல்லாவே அறுவடை பண்ணலாங்க. நாங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டங்க எலச்சிபாளையம் ஒன்றியத்தில் பெரியமல்லி கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த திணையினுடைய அறுவடையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தோட்டத்தில். அதை தாங்க இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். இந்த விவசாயி அவர்கள் ஒரு 3 ஆண்டாக இதை பயிரிட்டு வராரு. அவர் தன்னுடைய மாரியம்மன் கோயிலுக்கு திணை வாங்கிட்டு அதை இடித்து திணை மாவை சாமிக்கு படைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அதில் மீதி இருந்துருக்குதுங்க திணை. அதை எடுத்து தன்னுடைய புதுசாக குத்தகைக்கு ஓட்டுற காட்டில் முதல்ல திணை விதைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வழக்கப்படி நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக தொன்று ஒரு புது நிலம் வாங்கினாவோ அல்லது குத்தகைக்கு ஓட்டினாவோ அதில் முதல்ல திணை தான் விதைப்பாங்க. அதன்படி முதல்ல திணை விதைக்கணுன்னு அந்த கோயிலிருந்து மீதியான திணையை எடுத்துகிட்டு போய் விதைச்சாருங்க. நல்லபடியாக விளைஞ்சி அறுவடை வந்துச்சுங்களாம். அதனால் கடந்த 3 வருஷமாக இதை தொடர்ந்து பயிரிட்டு வராரு. அதே மாதிரி நம்மளுடைய திணைமாவும் தேனும் முருகனுக்கு பிடித்த ஒரு உணவு. அதே மாதிரி தான் அதனுடைய டேஸ்ட்டும் நம்மளுக்கும் இருக்கும். அதுக்கு ஈடுன்னு இல்லைன்னு சொல்லி பல பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். அதிகமாக மழை பெய்கிற வயலில் நெல் விதைப்பாங்க. அதே மாதிரி வறண்ட பூமியில் இந்த திணை விதைச்சி அறுவடை பண்ணி இதை நம்ம உணவுக்கு வச்சுக்குவாங்க. நம்ம தமிழர்கள் காலங்காலமாக இதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. நெல்லோட அதிக சத்து கொண்டது இந்த திணைங்க. நெல்லுக்கு ஆகிற செலவோ இதுக்கு ஆகாது. இது குறைந்த செலவுலேயே இது நல்ல விளைச்சலை தரும். வறண்ட நிலத்திலேயே குறைவான நீர்லேயே இது நல்லாவே விளையுதுங்க. இதற்கு நீங்கள் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தண்ணி விட்டாவே போதும். அதாவது வாடலும் பாய்ச்சலும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த தண்ணி பாய்ச்சிங்கனாவே போதுங்க. இதுக்கு இதை நம்ம தமிழ்நாடு அளவில் பல மாவட்டங்களில் பயிரிட்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தன்னுடைய நிலத்தில் இதை விதைக்கிறாங்க. சில பேருங்க நாற்றுட்டு அதை பிடுங்கி நடுறாங்க. சில விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ஒரு 3லேருந்து 3.5 கிலோ அளவு விதையை எடுத்துங்க மணலுடன் கலந்து விதைச்சி 2 உழவு ஓட்டி விட்டுறாங்க. அந்த மாதிரி விதைக்கலாம்.
இந்த திணையில் பார்த்தீங்கன்னா செந்திணை வெந்திணை அப்படின்னு சொல்லி 2 ரகங்கள் இருக்குதுங்க. நாங்கள் இந்த விவசாய தோட்டத்தில் வீடியோ பதிவிட்டு இருக்கும்போது சில பூட்டை பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருந்துச்சு. இது கருந்திணையான்னு சொல்லி கேட்டேன், இறக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அறுவடை பண்ணுறவங்கெல்லாம் சொன்னாங்க. அதை திரும்பவும் எடுத்து வச்சிங்க, அடுத்த ஆண்டு விதைச்சி பார்த்து திரும்ப அது கருப்பாகவே வருமா அப்படின்னு சொல்லி அதை விதைச்சி பார்க்கலான்னு சொல்லி அந்த கருப்பாக வந்த பூட்டையை மட்டும் தனியாக எடுத்து சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விவசாயி அவர்கள் தன்னுடைய நிலத்தில் விதைச்சது செந்திணைங்க. திணையை நீங்கள் விதைக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா எப்போ வேணுனாலும் விதைச்சி அறுவடை பண்ணலான்னு விவசாயி அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் மானாவாரியாக விதைக்கணும்னா தாங்க ஆவணி புரட்டாசி பட்டம் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிலக்கடலை காட்டில் ஊடு பயிராக நீங்கள் எப்போ நிலக்கடலை போட்டாலும் அது கூட நீங்கள் விதைச்சி விட்டு அதை அறுவடை பண்ணலாம். இந்த தென்னை விளைவிக்கும் போதுங்க குருவிகள் வந்து அதிகமாக இதை கொத்தி சாப்பிடும். அதாவது சிட்டுக்குருவி, தூக்கணாங்குருவி இதெல்லாம் வந்து அதிகம் சாப்பிடுங்களாமா. அப்போ பார்க்கவே அழகாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பூட்டைகள் சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி விவசாயிகள் விட்டுறாங்களாம். இப்போல்லாம் இந்த சிட்டுக்குருவியெல்லாம் எங்கே போகும் உணவுக்காக அப்படின்னு சொல்லி அதை விட்டுறாங்க சாப்பிட்டு போட்டுன்னு. அதனால் பெரிய சேதம் வர்றதில்லைங்களாம். மற்றபடிக்கு பூச்சி தொல்லையோ வேறு எதுவுமே இல்லைங்க. இதுக்கு மருந்தடிக்க தேவையில்லை, ஒன்றும் இதுக்கு எந்த மருந்துகளும் தேவையில்லைங்களாம். நல்லாவே எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்களா, எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லாவே விளைச்சல் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. திணை வந்துங்க ஒரு 85 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளார அறுவடைக்கு வந்துருங்களாமா. 70 நாளையிலிருந்து ஒரு 95 நாளைக்குள்ளாரையே இதை அறுவடைக்கு வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. சில கிராமத்துலைங்க பாரம்பரியமான விதை வச்சுருக்கிறாங்க. அந்த விதையை விதைச்சும் விவசாயிகள் பயிரிட்டுருக்குறாங்க. அது வந்து நாட்டு திணையாக இருக்குதுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அதாவது வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகமும் சில ரகங்களை விட்டுருக்குறாங்க. அதனுடைய பேர் பார்த்திங்கன்னா கோ7 அதியந்தல் 1 இப்படிங்கிற 2 ரகம் அவங்க விட்டுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கூடுதலான மகசூல் தருதுங்களாமா. அதையும் பயிரிட்டு நல்லா மகசூல் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. கோதுமை நெல்லை விடைங்க இந்த திணையில் சத்துக்கள் மிகவும் அதிகம். 100 கிராம் திணையிலைங்க புரதச்சத்து பார்த்திங்கன்னா 12.3 கிராம் இருக்குதுங்க. மாவுச்சத்து 60.9, கொழுப்பு 4.3, இந்த மாதிரி வைட்டமின்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே அதிகமாக இருக்குதுங்களாம். இந்த மாதிரி அதிக சத்துக்கள் உடையது. கோதுமை அரிசி நம்ம சாப்பிட்றத விடங்க நம்ம திணையை வாங்கி சாப்பிட்டா நல்லாவே சத்து இருக்குங்க. இதனுடைய தட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் கால்நடைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த திணைங்க அவ்வளோ சீக்கிரம் சாயாது. இயந்திரத்து மூலியமாகவும் நம்ம அறுவடை செய்யலாம். இந்த திணைங்க முன்னே அதிகமாக இருக்கும்போதுங்க மாடு வச்சுருப்பாங்க. மாட்டை கொட்டிங்க மாட்டை வந்து அது மேலே தாம்பு கட்டுவாங்க. மாடு சுற்றி வரும். சுற்றி வரும்போது அந்த திணையில் இருக்கிறது எல்லா விதையும் உளுந்துடும். அந்த பூட்டையில் இருக்கிற விதை எல்லாமே உளுந்துடும். இப்போல்லாம் வந்துங்க கம்மியாக இருந்துச்சுன்னா தடி கொண்டு அடித்தும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மாடு இல்லாதனால டிராக்டர் மேலே விட்டு ஓட்டியும் அதில் இருக்கிற விதையை பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்குன்னு அடிக்கிற இயந்திரங்கள் இருக்குது. அதை வர சொல்லி அதில் அள்ளி கொட்டியும் நாம் அடித்து விதை தனியாக போட்ட தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். முன்ன மாடு இருந்துச்சுன்னா இந்த தாம்பு கட்டி ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்ன இருந்த விவசாயிகள் அனைவரும். இப்போ வேகமான உலகமாக மாறிட்டோம். அதுக்கான நேரமெல்லாம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாக பிரித்து எடுக்கிறதுக்கு நாம் மாறிட்டோங்க. உமியை நீக்கும் இயந்திரமெல்லாம் வந்துருச்சுங்க இப்போ மார்க்கெட்டில். அது ஒரு மணிக்கு 100 கிலோ அளவுக்கெல்லாம் உமி நீக்கி தருதுங்க. அதாவது நல்லா சுத்தமாக எடுத்து தருதுங்க. மேலே இருக்கிற உமியை அழகாக எடுத்து தருது. அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இயந்திரத்தில் போட்டும் நாம் அதை சுத்தம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாங்க நம்மளுடைய வீட்டு தேவைக்கு வேணும்னா நம்ம வீட்டில் செக்கு இருக்கும். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாப்பாடு கல் இருக்கும். அந்த செக்கும் அந்த வாப்பாடு கல் இருக்கிற செக்கில் இந்த திணையை போட்டுங்க லைட்டாக மேலே தண்ணியை தெளித்து நீங்கள் உலக்கையில் குத்துனாவே ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு நாம் அது மேலே இருக்கிற உமியை எடுத்துடலாங்க. அவ்வளோ அழகாக வந்துடுதுங்க. ஒரு திணைக்கூட உடையாமல் பளிச்சுன்னு வந்துடுதுங்க. ஆனால் நீங்கள் மிஷினில் கொண்டு போய் கொடுத்தா இந்த அளவுக்கு திணை உடையாத வருமானு சொல்ல முடியாது. இந்த உலக்கையில் குத்துறதுனால அழகாக திணையில் இருக்கிற உமி பிரிஞ்சு வந்துடுதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற செக்கிலேயே எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அம்மா பாருங்கள், அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே இந்த மாதிரி குத்தி திணையிலலாம் இருக்கிற உமியை எடுத்தாங்களாம். பிறகும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் இந்த வாய்ப்பு நான் குத்துறேன்னு சொல்லி இவங்க விரும்பி குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குத்தி அதில் இருக்கிற உமியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை குத்துனோன்னைங்க ஒரு முரத்தில் போட்டு அதை எடுத்து புடைத்தா
போதுங்க. அந்த உமி மட்டும் அப்படியே காற்றுல வெளியில் வந்துடுது. அதை உமியை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த திணையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு சுத்தமாக வந்துருச்சுங்க. இந்த அக்கா வந்து எவ்வளோ அழகாக புடைக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ தாங்க இந்த திணையை சுத்தம் பண்ணுறது. நமது வீட்டு பயன்பாட்டிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. அது ஆக்குப்பையில் இட்டு இதை நீங்கள் மதியத்தில், அதாவது பௌர்ணமி நாளையில் எந்த விதையாக இருந்தாலும் சாக்கு பையில் நல்லா உணர்த்தி சாக்கு பையில் விட்டு சேமித்து வச்சா பூச்சி தாக்குதல் மிகவும் குறையிறதாக சொல்கிறாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது நம்ம முன்னையெல்லாம் விறவடுப்பு வச்சுருந்தோங்க, அதில் புகை வரும். அந்த மாதிரி இடத்துல மேலே அட்டாளியில் நம்ம சேகரித்து வச்சாலும் அந்த புகைக்கு பூச்சி வராதுங்க. அந்த மாதிரியும் சேகரித்து வைக்கலாம். ஆனால் பௌர்ணமி நாளில் நீங்கள் அறுவடை செஞ்ச தானியங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் மரக்கட்டை வச்சு அது மேலே சேகரித்து வச்சா பூச்சி தாக்குதல் வெகுவாக குறையிறதா புள்ளி விவரங்கள் இருக்குதுங்க. அல்லது வேப்பையில் அல்லது நொச்சியில் நல்லா உலர்த்தி அந்த இலையை உங்களுடைய தானியத்துக்கு உள்ளார போட்டு கலந்து அதை அப்படியே மூட்டையில் வச்சிட்டாலும் உள்ளார எந்த பூச்சி தாக்கலும் இருக்காதுங்களாம். 1வது மாதங்க 2024. இன்றைக்கி இந்த திணைங்க மார்க்கெட்டில் நாமக்கல்லில் கொண்டு போய் இந்த விவசாயி அவர்கள் சேல்ஸ் பண்ணிட்டு வந்தார். 1 கிலோ 50 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் எடுத்துருக்குறாங்க. இதே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சிறுதானியம் மிகவும் விலை குறைவாக தான் போச்சு. இப்போ வந்துங்க நல்லா விலை கிடைக்குதுன்னு சொல்லி விவசாயி அவர்கள் சொல்கிறாருங்க. இந்த விவசாயிங்க தன்னுடைய குத்தவு காட்டில் 40 சென்ட் அளவுக்கு இந்த செந்தினை சாகுபடி பண்ணியிருக்கிறாருங்க. இவருடைய இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோ அளவுக்கு இதில் அறுவடை கிடச்சிருந்துச்சுங்க. ஒரு ஏக்கராவுக்குங்க இந்த திணை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணால் எவ்வளோ வறண்ட பூமியாக இருந்தாலும் சரி, தண்ணி விட்டாலும் சரிங்க, ஒரு 400 கிலோவில் இருந்துங்க ஒரு 800 கிலோ வரையும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயி அவர்கள் சொல்கிறாருங்க. இவர் வந்து இங்கே சரியாக இதை பராமரிக்கவே இல்லை. இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 40 சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோ கிடச்சிருக்குதுங்களாமா. இதே நீங்கள் நல்லா பராமரித்து நல்லா பருவமழை பேஞ்சிருந்துச்சுன்னா அல்லது இந்த பூச்சி தாக்குதல் இதெல்லாம் நீங்கள் விரட்டி விட்டு நீங்கள் பாதுகாத்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சது ஒரு 800 கிலோ வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க விவசாயி அவர்கள். ஒரு ஏக்கரனுடைய ஈல்டு பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியாவை மாறுபடுங்க. இது இங்கே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் இந்த விளைச்சலுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாகவும் வரலாம், குறைஞ்சும் வரலாம். அது தட்பவெப்பநிலை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடலாங்க. இது மேட்டுக்காட்டுக்கு இதுக்கு எல்லாமே சிறுதானியம் இந்த சாகுபடி பண்ணணுன்னு நினச்சா திணையை நீங்கள் துணிஞ்சு சாகுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க விவசாயி அவர்கள். அதாவதுங்க இதை சமைக்கிறதுக்கு முன்னாடிங்க தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணணுங்க. ஒரு 3-4 தாட்டி சுத்தம் பண்ணோன்னீங்க. இதில் ஏதாச்சும் மண் கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கீழே நின்றுக்கும். ஒரு டம்ளர் திணைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நாம் குக்கரில் வச்சோங்க. இது இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்தியும் ஊற்றிக்கலாம், 2.5 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 விசில் விடணுங்க. அப்போ தான் நல்லா வேகுது. உள்ளார நல்லா வெந்திருந்துச்சுங்க. நம்ம சோறு அரிசி எப்படியோ அதே மாதிரி வெந்திருந்துச்சுங்க. இதை ஊற வச்சு தான் பண்ணணுன்னு இல்லை, உடனே நாம் தண்ணி ஊற்றியும் பண்ணலாங்க. இது நம்ம சாப்பாடு மாதிரியேங்க. இதை ஒன்றும் நம்ம மாவாக அரைச்சி அப்புறம் தான் இதில் வந்து நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இது நீங்கள் வந்து சாப்பாடு போலையே நம்ம அரிசி சாதம் மாதிரியே குக்கரில் வச்சு எப்போ போல் வேகிச்சு சாப்பிட்லாம். இதுக்கு குழம்பு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த திணையில் ஒட்டுற மாதிரியான குழம்பு, தக்காளி சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த விவசாயி அவர்கள் சொன்னாருங்க. அந்த மாதிரி நாமளும் சாப்பிடுவோங்க. இந்த திணைக்கு பார்த்திங்கன்னா மிகுந்த வரவேற்பு இருக்குதுங்க மார்க்கெட்டில். நீங்கள் வீட்டில் சில பறவைகள் வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி. அதை வந்து அதுக்கு வந்து பிடிச்ச தீவனம் பார்த்திங்கன்னா இந்த திணை தான் வாங்கிட்டு போய் வச்சு அந்த பறவைகளுக்கு தருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்கட் கம்பெனிக்காரவங்க இது அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்களாமா பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு. திணை பாயாசம் அதிக அளவில் செஞ்சு திருவிழாக்கள்லேயும் விசேஷங்கள்லேயும் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. திணை பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்களாமா. இந்த திணையில் பார்த்திங்கன்னா எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெரியவர்கள் குழந்தைகள் வந்து இதை நல்லா அதிகமாக சாப்பிட்லான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திணையை வந்து மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில விவசாயிகள் விரும்பினா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துலேங்க அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் மையம் அப்படிங்கிறது ஒன்று செயல்பட்டுட்டு வருது. அதில் போய் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் உங்களுடைய இந்த திணையை மதிப்பு கூட்டி நீங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். அங்கே இலவசமாக ட்ரைனிங் தராங்களாமா. அனைத்து ஊர்களிலும் பார்த்திங்கன்னா சிறுதானியம் மற்றும் இயற்கை உணவுப் பொருட்கள்
இயற்கை தானியங்கள் விற்கும் அங்காடிகள் நிறைய இருக்குதுங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா திணையில் பல பொருட்கள் மதிப்பு கூட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த பொருள் எல்லாம் வாங்கி நகரத்தில் இருக்கிற மக்களும் கிராமத்தில் இருக்கிற மக்களும் பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து விவசாயிகள் வந்து அதை விளைவிப்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக வருமானம் கிடைச்சாதான் இதை விளைவிப்பாங்க. நீங்கள் நகரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அரிசியை விடுங்க, இது பல மடங்கு சத்து அதிகம். நீங்கள் பல வலைதளத்தில் போய் நீங்கள் சென்று பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உங்களுடைய உணவு பழக்கத்தில் வாரம் ஒரு முறையாவது இந்த திணை உணவை சேர்த்திக்கிங்க. இந்த திணை உணவை நீங்கள் டெய்லியும் ஒரு வேளை சாப்பிட்டாவே உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு பேருதவியாக இருந்த இந்த விவசாயிக்கு ஒரு நன்றிங்க. இவருடைய இந்த தோட்டத்து விவசாயினுடைய பெயருங்க நடராஜன். இவர் வந்துங்க நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு வட்டத்தில் எலச்சிபாளையம் ஒன்றியத்திலைங்க கொன்னையார் பஞ்சாயத்தில் தலைவராக இருக்கிறாரு. இவருடைய நிலம் வந்து குத்தகைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க. அந்த குத்தகை நிலத்தில் தான் இது விளைவிச்சிருக்கிறாரு. இவருடைய ஃபோன் நம்பரு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. உங்களுக்கு இந்த நாட்டு செந்தினைங்க இது உங்களுடைய தோட்டத்துக்கு விதைக்கு தேவைன்னா இவரை தொடர்பு கொள்ளுங்கள். இவர் சேல்ஸ் பண்ணுவார், நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுடைய அக்கம் பக்கத்து விவசாயிகளுக்கும் உங்களுடைய திணை விதையை தந்து அவங்களையும் விவசாயம் பண்ண சொல்லுங்கள். மாரியம்மன் மற்றும் முருகன் கோயிலுக்கு இந்த திணையை மாவாக இடித்து இதை சாமிக்கு படையலிட்டு வழிபடுங்க. உங்களுக்கு கடவுள் அனைத்து வரங்களையும் கொடுப்பாரு. அனைவரும் சிறப்புடன் வாழ்வுங்க, விவசாயம் செழிக்கிட்டுங்க. இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.